மேஷத்துக்கு எப்படி இருக்குங்க ஐயா? பராபவ ஆண்டுல இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு ராசியில சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த சூரிய பகவான் யாருன்னா பொதுவாகவே மேஷ ராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடிய கிரகம். ஆகவே யாரெல்லாம் குலதெய்வ வழிபாடு மிகச் சிறப்பாக செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பதவிகள், மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். நிறைய பேருக்கு தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடிய ஒரு அமைப்பு வரப்போகுது. குறிப்பாக மேஷராசி பெண்களுக்கு எந்த ஃபீல்டில் நீங்கள் இருந்தாலும் ஒரு தலைமை பொறுப்பு வரக்கூடிய யோகம் உண்டு. மேஷராசிக்காரங்க குடும்பங்களில் யாரெல்லாம் திருமணத்துக்கு காத்திருக்காங்களோ அந்த திருமண செய்தியை சுக்கிர பகவான் கொண்டு வந்து தரப்போகிறார். அந்த யோகம் இருக்குது. அதே மாதிரி வருடத்தில் 3வது ஸ்தானத்தில், வருடம் துவங்கும் போதே 3வது ஸ்தானத்தில் அந்த குரு பகவான் இருக்கார். நிறைய பேருக்கு இளைய சகோதரனோடு சில கருத்து மாறுபாடுகள் வரக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு உண்டு. காரணம், இன்னொரு பக்கம் செவ்வாய் பகவானும் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். ராசிக்கு அதிபதி பொதுவாக 12ஆம் இடத்துல மறைகிறது நல்லது அப்படின்னு ஜோதிடர்கள் ஒத்துக்கிறது இல்லை. நம்ம அப்போ என்னன்னா பேக் ஆஃபீஸில் நின்று ஒர்க் பண்ணணும். நிறைய பேர் சொந்த ஊரில் இருந்தால் பெரிய முன்னேற்றம் இருக்காது. இந்த மேஷராசிக்காரங்க வெளி ஊர், வெளிநாடு, வெளி மாநிலங்களில் வாழ்க்கை நடத்தக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு தான் இந்த முன்னேற்றத்தை கொடுக்கும். அங்கும் சில சிக்கல்கள் இருக்கும். இருந்தாலும் சொந்த நாட்டில் வாழாமல் வெளிநாட்டில் வாழக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். 4வது ஸ்தானத்துக்கு குரு பகவான் வரார். அந்த குரு பகவானுடைய பயிற்சி ஜூன் 2ஆம் தேதி நடக்கும்போது உங்களை பொறுத்த வரைக்கும் புதிய வீடு, இந்த வாகன யோகம் இதெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய விஷயங்கள் மிகச்சிறப்பாக இருக்குது. கல்வியிலே ஒரு நல்ல வளர்ச்சியை மாணவர்கள் இந்த ஆண்டு மேஷராசி மாணவர்கள் காணப்போகிறார்கள். எல்லாருக்கும் 7.5 சனியை பற்றி ஒரு பயம் இருக்குது. அப்படி பயம் தேவையில்லை. உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய தசாபுத்திகள் நன்றாக இருந்தால், பூர்வ புண்ணியம் நன்றாக இருந்தால் இந்த 7.5 சனி உங்களுக்கு எந்த பாதிப்பையும் தராது. இந்த காலகட்டத்தில் சமயபுரம் மாரியம்மனை வழிபடக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு எல்லா வகையான முன்னேற்றங்களும் உங்கள் வாழ்க்கையில் வரும். மிக்க நன்றி ஐயா. பாரதி ஸ்ரீதரமா, மேஷத்துக்கு எப்படி அமையுதுமா இந்த புத்தாண்டு? மேஷராசி அன்பர்களுக்கு பொதுவாக இந்த 7.5 சனி வருது அப்படிங்கிற ஒரு அச்சத்தை அவங்க எடுத்துக்கிறாங்களோ இல்லையோ, மற்றவங்க சொல்லி சொல்லி அந்த பய உணர்வை கொடுத்துட்றாங்க. உண்மையிலேயே இந்த பராபவ வருடம் மேஷராசி அன்பர்களுக்கு நிறைய அவங்க சேலஞ்சஸை எதிர்கொள்கிற அளவுக்கு இருக்கும். 12ஆம் இடத்துல இருந்த சூரியன் இவங்களுடைய ராசிக்கு இந்த சித்திர மாதத்தில் வராரு. அதற்கு பின்னாடி இந்த கோச்சார நிலைகளில் இவங்களுக்கு குரு பகவான் 4ஆம் இடத்திற்கு வரும் காலகட்டத்தில் நவம்பர் மாதத்தில் கேது பகவானும் சேர்ந்து வந்துடுறாங்க. அதனால் வீடு வாங்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இது நாள் வரைக்கும் அது தட்டி போயிட்டு இருந்தது அப்படிங்கிறதுக்கெலாம் அவங்க வேண்டான்னாலும் மேலே விழுந்து யாராவது வாங்கிறதுக்கான ஒரு கட்டாயம் அவங்களுக்கு வந்துடும். அதனால் இந்த விரய சனியானது ஒரு வீடு யோகத்தை இந்த வருடம் கண்டிப்பாக கொடுக்கும். வாகன யோகத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். இது நாள் வரைக்கும் வீட்டுக்குள்ளே அண்ணன் தம்பிங்களுக்குள்ளே சொத்து தகராறு இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் உட்கார்ந்து பேசி தீர்க்கக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு பராபவ வருடம் அப்படின்னு தான் சொல்லணும். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருக்குமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு, ஸ்காலர்ஷிப்பில் வாங்கிக்கிறதுக்கு, சில குழந்தைங்கள்லாம் இந்த சயின்டிஸ்ட் ஆகணுங்கிற எண்ணத்தில் வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணி ஃபண்டு வராமல்லாம் இருப்பாங்க. அந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகி இவங்களுக்கு அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். கேது பகவான் சந்திரன் வீட்டுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில். அதனால் முயற்சி பண்ண வேண்டாமே, நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த வாட்டி முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய எஃபர்ட்ஸுக்கு நல்ல பலன் அமையும். வெளிநாடே வரைக்கும் நான் போகல அப்படிங்கிறவங்க கூட கண்டிப்பாக ஒரு ஏர் ட்ராவல் மேஷராசி நேயர்களுக்கு இருக்கும். ஸோ இந்த வருடத்தை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலாம் மேஷராசி அன்பர்கள். ஏற்கனவே ஐயா பரிகாரம் சொன்னதுனால நான் சொல்லலை. சரிங்கம்மா, பறக்க போறீங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள். பீம்ராஜ் ஐயா அவர்களே, நீங்கள் சொல்லுங்கள், மேஷத்துக்கு எப்படி அமைய இருக்கு? மேஷராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டு தொடங்கும் போது 11ஆம் இடத்துல ராகு இருக்கார். இது மட்டும்தான் சாதகமாக இருக்கிறது. மற்ற ஆண்டுகோள்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. அதனால் உங்களிடத்துல என்ன இருக்குன்னா, ஆசை தான் இருக்கும். இலக்கு இருக்கலாம், கொள்கை இருக்கலாம், லட்சியம் இருக்கலாம். அப்படி அதை ஒருவருக்கு ஒருவர் மாற்றி சொல்லலாம். அதை அடைவதற்கான விஷயம் சுலபமாக இருக்காது. கடுமையான முயற்சி, விடாமுயற்சி, கடின உழைப்பு, போராட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்கும். அப்படி செய்யறதுனால என்ன நடக்கும்னு சொன்னால், உங்களுக்கு மன உறுதி உண்டாகும். யாரும் நமக்கு துணையாக இல்லைனாலும் கூட நம்மால் சொந்த காலில் நிற்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பலம் உங்களுக்கு தெரியக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். குரு பயிற்சிக்கு முன்னதாக. குரு பயிற்சி ஆனதுக்கு பிறகு உங்களுக்கான அந்த இலக்கு கொள்கையெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் சாதிக்கணும்னு சொல்லிட்டு அதை ஒவ்வொன்றாக நீங்கள் செய்ய போகிறீங்க.
முதல் விஷயம், மேஷ ராசியில மனமாகி பிள்ளைகள் இருக்கக்கூடிய அந்த பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளை வந்து மிகச்சிறந்த கல்வி கொடுக்கணும் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசையோடு இருந்து அதை செய்ய முடியாமல் இருந்தால் இந்த ஆண்டு அது நடக்கும். மனவயது வந்த பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுக்க முடியும். இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில் எனக்குன்னு ஒரு காணி நிலம் இல்லை, எனக்குன்னு ஒரு வீடு இல்லை, நான் அந்த வாடகை வீடு அவ்வப்போது மாற்றி மாற்றி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எனக்குன்னு ஒரு வீடு வேணும், பர்மனண்ட் அட்ரஸ் வேணும்னு சொல்லும்போது அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது சுப விரயங்கள், சுப செலவுகள் நிறைய பண்ணுவீங்க. அதை குடும்ப நபர்களுக்கும் பிறருக்கும் ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்தவர்களுக்கும் நிறைவேற்றுவீங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப சுகமாக ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருக்க முடியாது. அப்படி பிளான் பண்ணிங்கன்னா மன கஷ்டம் உங்களுக்கு ஏற்படும், எந்த காரியமும் நடக்கலைன்ற மாதிரி இருக்கும். அதனால் பிறருக்காக உழைக்க போகிறீங்க, எல்லாவற்றையும் இந்த ஆண்டு சாதிக்க போகிறீங்க. நன்றி ஐயா. அருண்குமார் அவர்களே, மேஷத்துக்கு எப்படி அமையிருக்கு? மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 12 ராசிக்காரர்களில் இந்த 7.5 சனி வந்துருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு மிகப்பெரிய பதட்டத்தோடு இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் நீங்கள் தான். பட் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மாற்றத்தையும் திருப்பத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாகத்தான் உங்களுக்கு வருஷ தொடக்கமே இருக்கிறது. வைகாசி மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 4வது இடத்துல குரு பகவான் அற்புதமாக உச்சமடைகிறார். ஸோ 4வது வீடு ஒரு ஜாதகத்துக்கு ரொம்ப முக்கியமான இடம். அதுலேயும் குறிப்பாக சுகஸ்தானத்தில் குரு உச்சமடைகிறது அப்படின்றது உங்களுடைய பல நீண்ட நாள் கனவுகள் அத்தனையும் பூர்த்தி பண்ணக்கூடிய அடிப்படையில் அந்த குரு உங்களுக்கு வேலை செய்ய போகிறாரு. குறிப்பாக நீண்ட காலம் வீடு வாங்கணும்னு நினச்சவங்களுடைய கனவு வீடு வாங்குவீங்க. நிறைய ஃப்ளாட்ஸ் வாங்கி குவிக்கணும்னு நினச்சவங்களுடைய எண்ணங்கள் வடிவத்துக்கு வரும். தொழில் தொடங்கி அதில் பெரிய அளவில் வெற்றியை பெறணும்னு நினைக்கிறவங்களுடைய கனவுகள் வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும். ஸோ வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய பல பேர் கனவு நனவாகக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் மேஷராசிக்கு ரொம்பவே முக்கியமான இடத்தை இந்த வருஷத்தில் பார்க்குறார். அதில் குறிப்பாக 8வது இடம். கொடுக்கல் வாங்கல இருந்து வந்த சிக்கல்கள்லாம், ஏற்கனவே கடன் வாங்கி மாட்டிக்கிட்டு இருக்கேன் சார், அந்த கடனை அடைக்கவே முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடத்தில் அந்த கடன்களை விரைவாக அடைத்து முடிப்பீர்கள். மறுமணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு உங்கள் மனதிற்கு பிடித்த ஒரு வரன் அமையக்கூடிய சூழலை இந்த வருடம் ஏற்படுத்தும். 10வது வீட்டை உச்சம் பெற்ற குரு பகவான் பார்க்கறதுனால நிச்சயமாக இந்த வருடத்தில் உங்களுக்கு ஒரு புதிய பட்டம், பதவி, பொறுப்பு, புகழ் அலங்கரிக்கக்கூடிய நிலை ஏற்படக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி 12ல் சனி அந்த தெய்வ வழிபாட்டு ஸ்தானத்தையும் தூரதேச பிரயாணத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால நிறைய பயணங்கள் இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு அமைய போகிறது. அதிலும் குறிப்பாக குரு பகவான் விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால சுப விரய செலவுகள் அத்தனையும் செய்ய போகிறீங்க. ஸோ ஒட்டுமொத்தத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பல மாற்றத்தையும் திருப்பத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான புத்தாண்டா இந்த புத்தாண்டு அமைகிறது. மிக்க மகிழ்ச்சி. சமயபுரம் மாரியம்மனுடைய அருளோடு மேஷராசிக்காரர்களுக்கு எல்லா நலன்களும் அமைய போகுது. கல்வி, கல்யாணம், காணி, நிலம் எல்லாமே கன்ஃபார்ம்னு சொல்லியிருக்காங்க. மனம் நிறைந்த வாழ்த்துக்கள்.